ஹலோ வணக்கம். வெல்கம் டு கண்ணானே கண்ணே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களோட மலச்சிக்கலை போக்கக்கூடிய உலர் திராட்சை தண்ணீர் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த உலர் திராட்சை தண்ணியை 6 மாதங்கள் கம்ப்ளீட் ஆன குழந்தைக்கு தாராளமாக கொடுக்கலாம். ஆரம்பத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும் கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வளர வளர அளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த உலர் திராட்சை தண்ணியை குழந்தைகளுக்கு காலை நேரத்தில் கொடுக்கறது ரொம்ப நல்லது. டெய்லியும் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. வாரத்தில் ஒரு 2 நாள் அல்லது 3 நாள் கொடுத்தா போதுமானது. மலச்சிக்கல் இருக்கும் போதெல்லாம் நீங்கள் டெய்லியும் கொடுக்கலாம். மலச்சிக்கல் இல்லாத சில குழந்தைங்களுக்கு இந்த உலர் திராட்சை தண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு லூஸ் மோஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் குழந்தைங்களுக்கு செட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் போல் உலர் திராட்சை எடுத்துக்கிறேன். ப்ரௌன் கலர் இல்லை பிளாக் கலர் எதுனாலும் எடுத்துக்கலாம். இதை ஒரு 2-3 தடவையாவது நல்லா அலசி எடுத்துக்கலாம். நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறமா இது எல்லாமே மூழ்கிற அளவு தண்ணீர் சேர்த்துட்டு இதை குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அல்லது நீங்கள் நைட்டு ஊற வச்சு காலையில் எடுக்கிறது ரொம்ப நல்லது. நான் நைட்டு ஊற வச்சு காலையில் எடுத்திருக்கேன். பாருங்கள், எல்லாமே நல்லா அழகாக ஊறிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஊறின இந்த உலர் திராட்சையை இந்த தண்ணீரோடு சேர்த்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். இதை இப்போது எந்தவித சின்ன கட்டியும் இல்லாதபடி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இது நல்லாவே அரைப்பட்டுருச்சு. எந்தவித ஒரு சின்ன கட்டியும் இல்லாதபடி இது நல்லா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது இதை இன்னும் நல்லா வடிகட்டி கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு முழுங்கும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால இன்னும் நல்லா வடிகட்டிடுங்க. நல்லா மென்று சாப்பிட்ற குழந்தையாக இருந்தாங்கன்னா இந்த ஊர்ன திராட்சையை நீங்கள் அப்படியே கூட குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். இதை இப்போது நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. உங்கள் குழந்தைங்களுக்கு சளி தொல்லை இருக்கும் அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி டபுள் பாயில் மெத்தடில் லைட்டாக இதை சூடு பண்ணி கொஞ்சம் வெதுப்பாக ஆனதுக்கப்புறமா உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம். பல சத்துக்கள் நிறைந்த இந்த உலர் திராட்சை தண்ணி இப்போ ரெடி ஆகிடுச்சு. உங்கள் குழந்தைங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கும்போது இந்த உலர் திராட்சை தண்ணியை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இது போக நம்ம சேனலில் நிறைய பேபி ஃபுட் ரெசிபீஸ், அதுக்கப்புறம் பேபி ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூஸ்லாம் நான் ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனலோட வீடியோஸ் அதுக்கப்புறம் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.